ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஸ்வீட் லவ் டி ஆரக்கிள் டெக்கில் உங்களோட எக்ஸ் ஆர் நீங்கள் ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் பர்சன் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, உங்கள் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். யூனிவர்ஸ் கிட்ட கேட்போம், உங்கள் பர்சன் ஆர் உங்கள் எக்ஸ் என்ன நினைக்கிறாங்க, உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது, உங்கள் பர்சனோட கரண்ட் எனர்ஜி அண்ட் தாட்ஸ் டுவர்ட்ஸ் யூ என்ன அப்படின்னு கேட்கலாம். ஃபர்ஸ்ட் கார்டு யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்டர்டி சப்போர்ட், அதாவது ஒரு வலிமையான சப்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பில்ட் அ ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் வித் கம்பைன் எஃபர்ட் அப்படின்னு இருக்காங்க. அதான் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபவுண்டேஷனை பில்ட் பண்ணலாம் சேர்ந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் கார்டில் யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப் பற்றி அப்படின்னு பார்த்தா ஓப்பன் சாப்டர், தேர் ஆர் ஸ்டில் பேஜஸ் டு ரைட் ஸோ மேக் தெம் கிரேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ஜாய் கீப் கோயிங், ரீவிசிட் என்ஜாய் கீப் கோயிங் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ வந்துட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்துட்டு இன்னும் ரொம்ப ஒரு பெட்டராக கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஒரு ஓப்பன் சாப்டர், ஒரு நிறைய பேஜஸ் எழுத வேண்டியிருக்கு, அது எல்லாத்தையுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எழுதணும் அப்படின்னு தான் உங்கள் பர்சன் விரும்புகிறாங்க. அடுத்து யூனிவர்ஸ் சொல்கிற மெசேஜ் உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப் பற்றி என்ன அப்படின்னா கம்மிங் அரவுண்ட், ஹோப்பிங் ஃபார் அனதர் சான்ஸ் அண்ட் வாண்டிங் டு ட்ரை அகைன், ரெக்ரெட்ஸ் ரீகன்சிலிங். ஓகே, கண்டிப்பாக இது வந்து நோ கான்டாக்ட் பிரேக்கப்பில் இருக்கிற ஒருத்தருக்கான கார்டு தான். ஸோ இன்னொரு சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு அவங்க நம்பிட்டு இருக்காங்க, திரும்பவும் முயற்சி பண்ணுறாங்க. அதுக்காக உங்களோட ரிலேஷன்ஷிப்பை விட்டதுக்காக, துண்டிச்சதுக்காகவோ அல்லது உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப் முறிஞ்சதுக்காக அவங்க ரொம்ப ரெக்ரெட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக ரீகன்சில் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க யூனிவர்ஸ். தேங்க்யூ.